வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம கடைக்கு போய் நண்டு எப்படி வாங்குறதுன்னு பார்த்து நண்டு வாங்கிட்டு வந்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3 ஸ்டார் நண்டு. இது ஆம்பளை நண்டு. பை 1 கிலோ. கொஞ்சம் எறா போடுறேன். அது எப்படி பார்த்து வாங்க. பாருங்க, முதல்ல நண்டை வந்து இப்படி வாங்கிட்டு வந்தோடனே இப்படி அலசி எடுத்துக்கோங்க நல்லா. ஏன்னா ஒரே மண்ணாக இருக்கும், அதனால இப்படி அலசி எடுத்துருங்க. இது மேலே உள்ள இந்த இதை எடுத்துடணும். இது பாருங்க, இது ஆண் நண்டு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஆண் நண்டு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பெரிய நண்டாக இருந்தால் அந்த சைடு காலெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன நண்டாக இருக்கவும் இந்த கால் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது, அதில் ஒரு சதையும் இருக்காது. நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன நண்டாக வாங்கினீங்கன்னா தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மீனோட வாடை, நண்டோட வாடை வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். ஒரு 2 தடவை இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நண்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு அலசியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம்.
நண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்கள். நண்டு வந்து பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நண்டில் பல வகை இருக்குது. இதில் வந்து நான் ஆண் நண்டு எது பெண் நண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெருசாக வந்து ப்ளூ நண்டுன்னு ஒன்று இருக்குது, 3 ஸ்டார் நண்டுன்னு இருக்குது. அதெல்லாம் கடையில் வாங்கும்போது நான் கை வச்சு காமிச்சிருக்கேன், பார்த்துக்கங்க. 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள். எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ நண்டு தான் வரும். தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ஒரு 20 பூண்டு வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, தனியா 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 12 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. 4 வெங்காயம் நீட்டு வாக்கில் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாருங்க, நண்டுக்கு இப்போ நம்ம வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் கூட போதும். தனியா, ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். அடுத்து பச்சை மிளகாய். இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு இதையும் போட்டு இதில் நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் நண்டு கிரேவி. இல்லைனா மிளகாத்தூள் நம்ம நார்மலாக மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு பண்ணுற மெத்தட்லேயும் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா ஆறட்டும். நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் இந்த வெங்காயத்தோடவே போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு அடுத்து நம்ம நண்டுக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டே அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியை போட்டுக்கலாம். நமக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. 1 கிலோ நண்டுக்கு 5 வெங்காயம் 4 தக்காளி போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டாலும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. பாருங்கள், நண்டு எடுத்து போடும்போது நீங்கள் வந்து அந்த தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. கிரேவிக்கு எப்பவுமே கொஞ்சம் சின்ன நண்டு தான் நல்லாயிருக்கும். நம்ம வறுக்கிறது பொரிக்கிறதுனா பெரிய நண்டு வாங்கிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் அதில் சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. இந்த மசாலா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் போட்டு நல்லா கிண்டிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுவோம். இப்போ நல்லா அடுப்பு வந்து ஹையில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதே இப்படியே ஹைலியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து அந்த மசாலா வாசனை எல்லாமே வந்து கொஞ்சம் போகணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லையே வந்து வேகட்டும். நண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த மசாலாவோட அந்த வாசனை போய் நல்ல ஒரு மணமாக வரும்போது தான் இறக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இன்னும் நல்லா திக்காகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நண்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.